ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் தமிழில் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டத்திலேருந்து இயல் 1 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1ல் தமிழ் தேன் இன்பத்தமிழ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். சரிங்களா? தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழுக்கும் அமிழ்தென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். சொல்லும் பொருளும். நிர்மித்த, உருவாக்கிய. விளைவு, விளைச்சல். விளைவு, விளைச்சல். சமூகம், மக்கள் குழு. அசதி, சோர்வு. சரிங்களா? நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்களுடைய குழு, அசதி சோர்வு. இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தமிழுக்கு நிலவென்று பெயர். ஸோ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா அமுதென்று பெயர். சரிங்களா? ஸோ தமிழுக்கு அமுதென்று பெயர். ஸோ இன்பம் தரக்கூடிய அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்றது தான். தமிழுக்கு நிலவென்று பெயர், அதாவது இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்றது தான். ஸோ இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. சரிங்களா? தமிழுக்கு மனம் என்று பெயர். ஸோ அப்படின்னு என்ன அப்படின்னா, அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர்வாகும். தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற ஒரு கருவியாகும். ஸோ தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான அது வேல் போன்ற கருவியாகும் தமிழ். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. ஸோ தமிழ் எங்களோட உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா எங்களோட உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. ஸோ இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யக்கூடிய தேன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. ஸோ தமிழ் எங்கள் அறிவுக்கு எங்களுடைய அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. வாள் ஆகும். ஸோ தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க ஒரு வாள் போன்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நூல்வெளி. பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயர் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அவரோட கவிதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்காரு. ஸோ அவரோட கவிதைகள் பார்த்தோம் அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இதெல்லாம் புரட்சிகரமான கருத்துக்களை அதில் பாடுபொருளாக வச்சு பாடியிருக்காரு. இதனால இவர் பார்த்தோம் அப்படின்னா புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறாரு. சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக வச்சு பாடினதால இவர் புரட்சி கவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பாவேந்தர் அப்படின்னும் சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்திருக்கு. சரிங்களா? இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல்
பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம். பாரதிதாசனுடைய கவிதைகள் பார்த்தோம் அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இவர் வந்து புரட்சிமிக்க பாடலை வந்து பாடு பொருளாக வச்சு பாடியிருக்காரு. ஸோ அதனால இவரை புரட்சி கவி அப்படின்னு நம்ம அழைச்சோம். சரிங்களா? ஸோ இவரை பாவேந்தர் அப்படின்னும் போற்றிருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடலை பாடினது வந்து காசி ஆனந்தன். சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமான இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலத்துவருக்கு அசதியாக இருக்கும். ஸோ நாள் முழுவதும் வேலை செஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் பார்த்தோம் அப்படின்னா நிலவென்று, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா அமுது கூட்டல் என்று அப்படின்னு வரும். அமுது கூட்டல் என்று அப்படின்னு வரும். செம்பயிர் என்னும் சொல்லை வந்து இப்போ நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா அது என்னவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு வரும். செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு வரும். அடுத்ததா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல் போன்றது தமிழ். சரிங்களா? ஸோ தமிழ் விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு தமிழ் வேல் போன்றது. சரிங்களா? அடுத்ததா தமிழ் கும்மி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டமாக கூடி கும்மி எடுத்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். கும்மியில் தமிழை போற்றபடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகவும், வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி, நிலமெட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொட்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன பாட்டிற்கும் உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்த்தி வாழ்வழி காட்டியிருக்கும். இந்த பாடலை பாடினது பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மை கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாய்வழி காட்டியிருக்கும். சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல்கோள், சுனாமின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஸோ இது வந்து முக்கியமானது. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, ஊழின்றது நீண்டதொரு காலப்பகுதி. மேதினினா அப்படின்னா உலகம், மேதினினா உலகம், மேதினி உலகம். உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை, உள்ளப்பூட்டு அப்படின்றது உள்ளத்துடைய அறியாமை. சரிங்களா? பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயரை வந்து மாணிக்கம். சரிங்களா? ஸோ இவரை பாவலியரு அப்படின்னோட சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. ஸோ பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவரை
பாவலேறு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர்ல அழைக்கிறாங்க. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா கனிச்சோறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். சரிங்களா? ஸோ இவர் எழுதின நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா கனிச்சோறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூலாசிரியம். இது யார் எழுதியிருக்கிறது? பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவரை பாவலேறு அப்படின்ற சிறப்பு பெயராலையும் அழைக்கிறாங்க. இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சரிங்களா? ஸோ பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் வந்து மூணு இதழ் நடத்திருக்காரு. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் போன்ற 3 இதழ் நடத்திருக்காரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். சரிங்களா? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து பெருஞ்சித்திரனார். சரிங்களா? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ அந்தாள் தேன் தோன்றி போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இந்த பாடலை பாடினது வாணிதாசன். ஸோ இந்த 2 லைன் கேட்டு இது யார் பாடினதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஸோ தாய்மொழியில் படித்தோம் அப்படின்னா மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி, ஸோ உலகம் வந்து சுருங்கிடுச்சு. ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா அது எப்படி வரும்? செம்மை கூட்டல் தமிழ்னு வரும். செம்மை கூட்டல் தமிழ்னு வரும். பொய் அகற்றும், இதை இப்போ நம்ம பிரித்து எழுதும் பொழுது எப்படி வரும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு வரும். பொய் கூட்டல் அகற்றும்னு வரும். பாட்டு கூட்டல் இருக்கும், இதை நம்ம வந்து சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாட்டிருக்கும் அப்படி வரும். பாட்டிருக்கும் அப்படின்னு வரும். எட்டு கூட்டல் திசை, ஸோ இதை நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா எட்டு திசை அப்படின்னு கிடைக்கும். பதில் எட்டு திசை அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்ததா நம்ம வளர்த்தமிழ் பார்க்க போகிறோம். 7.1 வளர்த்தமிழ். மனித இனம் பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. ஸோ மனித இனத்துடைய பரிணாம வளர்ச்சியோட சிறப்புகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா மொழி. மனுஷனை பிற உயிரினத்தை வேறுபடுத்தி காமிக்கிறது வந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுறது வந்து மொழி தான். ஸோ மொழி வந்து நாம் சிந்திக்க உதவுது, சிந்திச்சதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து உதவுது. பிறருடைய கருத்துக்களை நாம் வந்து அறியறதுக்கும் உதவுது, அதை ஆராயறதுக்கும். ஸோ ஒரு விஷயத்த வந்து கேட்கறதுக்கும் அது என்ன அப்படின்றது யோசிக்கிறதுக்கும் இந்த மொழி அப்படின்றது நமக்கு பயன்படுது. இதில் சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் கொண்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கிறது ஒரு சில மொழிகள் மட்டும்தான். உலக மொழிகள் பலவற்றில் இலக்கிய வளம் பெற்ற திகழக்கூடிய மொழிகள் வந்து ரொம்பவே கம்மி தான். உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல உலக மொழிகள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இலக்கிய வளம் பெற்ற திகழக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ரொம்பவே கம்மி தான். அதில் செம்மை மிக்க மொழி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள் தான். தமிழ் மொழி அந்த சிறப்பு மிகுந்த ஒரு செம்மொழி. ஸோ தமிழ் மொழி பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு செம்மொழி. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. அதோட ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் இதுதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தமிழ் மொழியோட இனிமையை அவர் வந்து பாரதியார் வந்து வியந்து வந்து பாடியிருக்காரு. ஸோ மனித இனம் கண்டிருந்த சிறப்பு கண்டுபிடிப்பு பார்த்தோம் அப்படின்னா மொழி. உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. சரிங்களா? உலகத்தில் பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். ஸோ பாரதியார் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்னதான் எல்லா லாங்குவேஜும் கற்றிருந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை வந்து அந்த அளவுக்கு வந்து பாராட்டி வந்து பாடியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்காரு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். ஸோ தமிழில் நமக்கு கிடைச்ச மிக பழமையான நூல் பார்த்தோம் அப்படின்னா
தொல்காப்பியம் தான். சரிங்களா? இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். ஸோ இலக்கியம் தோன்றதுக்கு அப்புறமா தான் அதுக்கான இலக்கண விதிகள் வந்து தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொல்காப்பியம் தான் தமிழ்ல நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அப்படின்னா அதற்கு முன்னதாகவே தமிழ்ல இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொண்டு தமிழ்ல மிகவும் தொன்மையான மொழி அப்படின்றது தமிழ் தான் அப்படின்றத நம்மளால உணர முடியுது. தமிழ் எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வலஞ்சூழ் எழுத்துக்களாக தான் இருக்கு. ஸோ தமிழ் எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலுமே வலஞ்சூழ் எழுத்துக்களாக தான் இருக்கு. ஸோ வலஞ்சூழ் எழுத்துக்கள் அப்படின்றது ஆ, ஏ, ஓ, நா, ஞா. இடைஞ்சூழ் எழுத்துக்கள் அப்படின்றது டா, யா, ழா. சரிங்களா? தெரிந்து தெளிவோம். சொல் தமிழ். முதல் ஆளப்படும் இலக்கியம் வந்து தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் அதனோரற்றே தொல். தமிழ்நாடு. சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின். தமிழன். அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். ஸோ சீர்முறை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல். சீர்மை அப்படின்றது ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை. உயர்திணையோட எதிர்ச்சொல் வந்து தாழ்திணை அப்படின்னு அமைய வேண்டும். அவ்வாறு சொல்லாம அஃறிணை, அதாவது அல் குட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். சரிங்களா? உயர்திணை, அஃறிணை அப்படின்னு இரு வகை திணைகள் நமக்கு தெரியும். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை அப்படின்னு அமையணும். ஆனா தாழ்திணை அப்படின்னு சொல்லாம அஃறிணை, அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதே மாதிரி பாகற்காய் வந்து கசப்பு சுவை உடையது. அதை கசப்புக்காய் அப்படின்னு சொல்லாம இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு வழங்கியிருக்காங்க. இப்படி பெயரிடப்படுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. தமிழ் மொழியில இலக்கணம் மிகுந்த நூல்கள் வந்து தொல்காப்பியமும் நன்னூலும், சங்க இலக்கிய நூல்கள் 8 தொகை 10 பாட்டு, அறநூல்கள் திருக்குறள், நாலடியார், காப்பிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருளை வந்து கொடுக்குது. சரிங்களா? ஸோ மா அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம், ஒரு சொல் பார்த்தோம் அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல் அப்படின்னு வண்டு போன்ற பல பொருளை வந்து அது கொடுக்குது. மலரோட 7 பருவங்கள் என்னென்ன அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ இதுதான் மலரோட 7 பருவங்கள். சரிங்களா? ஸோ மலரோட 7 பருவங்கள் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு எழுதணும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா முத்தமிழ் அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்கு. சரிங்களா? இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவதும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை வந்து நல்வழிப்படுத்தும். சரிங்களா? ஸோ இயல் தமிழ் பார்த்தோன்னா எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் பார்த்தோம் அப்படின்னா உணர்வில் கலந்து வாழ்க்கையை அது வந்து நல்வழிப்படுத்தும். சரிங்களா? தமிழ் கவிதை நூல் வடிவங்கள் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். ஸோ தமிழ் கவிதை வடிவங்கள் பார்த்தீங்கன்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். உரைநடை வடிவங்கள் பார்த்தோம் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. உரைநடை வடிவங்கள் பார்த்தோம் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. சரிங்களா? அதே மாதிரி தற்பொழுது இந்த அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இது மென்மேலும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கு. சரிங்களா? தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ்னு சொல்லிட்டு இது வந்து மென்மேலும் வளர்ந்துட்டு தான் இருக்கு.
தமிழ்ல புதிய கலைச்சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. சரிங்களா? ஸோ தமிழ்ல புதிய கலைச்சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. ஸோ இதுதான் புதிய கலைச்சொற்கள். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ நம்ம வந்து லாங்குவேஜை கம்ப்யூட்டரில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அதை எப்படி பண்ணோம், அது வந்து பைனரி ஃபார்மேட்டில் அதை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ மொழியை கணினியில் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அது எண்களின் அடிப்படையில் அது வந்து வடிவமைக்கப்பட வேண்டும். சரிங்களா? தொல்காப்பியம், நன்னூல் போன்றவற்றில் கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. ஸோ தொல்காப்பியமும் நன்னூலும் கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை அது பெற்றிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா க 1, உ 2, ஞ 3, ச 4, ரு 5, சு 6, ஏ 7, அ 8, கு 9, கவு 10. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள். சொல், இடப்பொருள். வேளாண்மை கலித்தொகையில் 101, திருக்குறளில் 81வது இருக்கு. உழவர் நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் 10, முதலை குறுந்தொகை, கோடை அகநானூறு, உலகம் தொல்காப்பியம், கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை, மருந்து அகநானூறு திருக்குறளில், ஊர் தொல்காப்பியம் அகத்திணையில் இருக்கு, அன்பு தொல்காப்பியம் களவியல் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு, உயிர் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு, மகிழ்ச்சி பார்த்தோன்னா தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு, மீன் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு, புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையில் இடம்பெற்றிருக்கு, அரசு திருக்குறள் இடம்பெற்றிருக்கு, செய் குறுந்தொகை, சொல் தொல்காப்பியம் புறந்திணையில், பார் பெரும்பாலாற்றுப்படை, ஒழி தொல்காப்பியம் கிளவியாக்கம், முடி தொல்காப்பியம் வினையியல். ஸோ இதெல்லாம் இது வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சொற்கள். சரிங்களா? இது எதில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பிறந்த நாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீரூடி வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டுத்திக்கும் புகழ் வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பாடலை பாடினது வந்து அறிவுமதி. பாடினது அறிவுமதி. தொன்மை அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து பழமை. ஸோ தொன்மை அப்படின்ற சொல்லோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரித்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும், இடது கூட்டல் புறம்னு கிடைக்கும். இடது கூட்டல். சீரிழமை அப்படின்ற சொல்ல வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா சீர்கூட்டல் இளமை அப்படின்னு வரும். சீர்கூட்டல் இளமை அப்படின்னு வரும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் இந்த சொல்ல வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் அப்படின்னு வரும். சிலப்பதிகாரம். ஆன்சர் சி, பி. கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் கணினி தமிழ்னு வரும். கணினி தமிழ் அப்படின்னு வரும். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடினது யாரு அப்படின்னா பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள். மா அப்படின்னா விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து மொழி தான். நம்ம சிந்திக்கிறதுக்கும் சிந்திச்சதை வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து மொழி தான். தமிழ்ல நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அதை நம்ம வந்து எண்களின் அடிப்படையில்
வடிவமைக்க வேணும். சரிங்களா? மொழியை நாம் கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதை நாம் எண்களில் வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துணைப்பாடத்தில் இருந்து கனவு பழித்தது கடிதம். ஸோ அதான் பார்க்க போகிறோம். நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனையோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்து இந்த உலகம் என்னும் தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் அப்படின்ற நூலை வந்து சொல்லியிருக்கார். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற ஐந்தும் கலந்து இந்த உலகம், கலந்துதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் என்ன பண்றாரு, அவர் தொல்காப்பியம் அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காரு. ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். ஸோ ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உயிர்களை வந்து வகைப்படுத்தியவர் வந்து தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாய் பொழியும் என முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை போன்ற நூல்களில் அறிவியல் செய்திகளை சொல்லியிருக்காங்க. கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும், அதுக்கப்புறமா அந்த மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை போன்ற நூல்களில் அறிவியல் செய்திகளை சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. திரவ பொருட்களை எவ்வாறு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியல் கருத்தை சொன்னது ஔவையார். திரவ பொருட்களை நம்ம எப்படி அழுத்தினாலும் அதோட அளவை வந்து சுருக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஔவையார். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியின் தைத்த செய்தி. பயிற்று 10. போர்க்காலத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு தான். வீரர் ஒருவரின் காயத்தை வந்து வெண்ணிற ஊசியினால் தச்ச செய்தி வந்து சொன்னது எது அப்படின்னா பயிற்று 10. பதில் பயிற்று 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறிய நூல் வந்து நற்றிணை. ஸோ சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட அந்த புண்ணை வந்து நரம்பனால தைத்த செய்தியை சொன்ன நூல் வந்து நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இக்கருத்தை திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல்ல கபிலர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் இந்த கருத்தை வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல்ல கபிலர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திணை அளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில சொல்லியிருக்காரு. ஸோ தற்காலத்தில் அறிவியல் துறையின் மட்டுமின்றி அனைத்து துறைகள்லையும் தமிழர்கள் வந்து கோலோச்சி நிற்கிறாங்க. சாதனையாக வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள்ள நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய நூலகம் லைப்ரரி வந்து மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியத்தில் இருக்கு. கடல் நீர் முகந்து கமஞ்சூழ் எழிலி கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு பயிற்று 10. கோட்சுரா எரிந்தென சுருகிய நரபின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அடுத்தபடியா இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன் அவர்கள்.
தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து 5. சரிங்களா? ஸோ தமிழ் மொழியுடைய இலக்கண வகைகள் வந்து 5. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரிங்களா? ஸோ தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் வந்து 5 இருக்கு. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு 5 வகைகள் இருக்கு. அதில் எழுத்திலக்கணம் அப்படின்னா ஒலி வரி வடிவாக எழுதப்படுவது எழுத்துன்னு சொல்லுவோம். ஸோ ஒலி வந்து வரி வடிவாக எழுதப்படுவது எழுத்து. உயிரெழுத்துக்கள் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள். ஸோ இயல்பாக பார்த்தீங்கன்னா காற்று வெளிப்படும் போது அது வந்து உயிரெழுத்துக்கள். இதில் வாயை திறக்கும் பொழுது, உதடுகள் விரியும் பொழுது, உதடுகள் குவிக்கும் பொழுது, ஸோ இந்த செயல்கள் பண்ணும்போது ஆலிருந்து ஔ வரைக்கும் 12 உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது. சரிங்களா? மாத்திரை வந்து மாத்திரை அப்படின்றது இங்கே கால அளவு குறிக்குது. ஸோ ஒரு மாத்திரை அப்படின்றது கால அளவு தான் இங்கே குறிக்குது. ஒரு மாத்திரை அப்படின்றது ஒரு முறை நம்ம கண் இமைக்கவோ, ஒரு முறை வந்து கை நொடிக்கவோ ஆகக்கூடிய அந்த கால அளவு தான் நம்ம வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மாத்திரை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு வாட்டி அந்த கண் இமைக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு இது பண்ணுறோம் இல்லையா, ஒரு சுடக்கு போடுறோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம ஒரு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரைக்கான கால அளவு அப்படின்னு சொல்கிறோம். குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் அரை மாத்திரை, ஆயுதம் அரை மாத்திரை. சரிங்களா? மெய்யெழுத்துக்கள். ஸோ மெய்யெழுத்து அப்படின்றது உடம்பு உடம்பு எனதான் பொருள்படும். ஸோ மெய்யெழுத்து அப்படின்றது உடம்பு என்று அது பெயர் பெறும். சரிங்களா? அதாவது மெய் என்பது உடம்பு அப்படின்னு பொருள்படும். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாதது. இக்கு, இஞ்சு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, எழு, இல்லு, இற்று, இன்னு ஆகிய 18ம் மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? இதில் வல்லின எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று இது வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. ஸோ இது எல்லாமே மெல்லின எழுத்துக்கள். சரிங்களா? இடையினம் பார்த்தோம் அப்படின்னா எரல வழல ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு இது எல்லாமே இடையின எழுத்துக்கள். சரிங்களா? உயிர்மெய் மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் 12 வந்து சேர்ந்தால் அது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? கலைச்சொல் வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் இன்ஜின், தொடுதிரை டச் ஸ்கிரீன். தொடுதிரை டச் ஸ்கிரீன்.